Hello friends, welcome to CSC Tamil. நீங்க இதுவரைக்கும் நம்ம CSC Tamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாவே வரும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சில நண்பர்கள் வந்து எனக்கு இந்த டாடா ஸ்கை அதாவது டாடா ப்ளே இப்போ வந்து டாடா ப்ளேன்னு மாத்திருக்காங்க. அதோட DTHல சேனல்ஸ் எப்படி ஆட் பண்றது, எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பத்தி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நியூவாக பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து 1 year 6 month அப்படின்ற பிளான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 yearக்கு 2200 போட்டால் 1 year ஓடும். 1999 போட்டால் 1 year போகும். எல்லா சேனல்ஸுமே வரும். ஆனால் அந்த 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன இஷ்யூ வரும்னா, அவங்க பேக்கேஜாக போடும்போது மோஸ்ட்லி நிறையா சேனல்ஸ் கொடுத்துருவாங்க. ரைட்டாக நம்மளுக்கு தேவையானது தேவையில்லாது எல்லாமே வந்துடும் அந்த 1 year பிளானில். ஆனால் அந்த 1 year முடிஞ்சதுக்கப்புறம் அதே சேனல்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ அந்த சேனல்ஸ் கண்டினியூ ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மந்த்லி பேக்கேஜை நம்ம மாற்றும் போது நிறையா அமௌண்ட் வரும். ஹையஸ்ட்டாக 350 ரூபா, 400 ரூபா, 600 ரூபா, 900 ரூபா கூட வந்துடும் சில பேருக்கு. அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் வந்து நீங்கள் மந்த்லி உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பேசிக்காக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் சில நண்பர்கள் வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணுறதுன்னு கேட்டீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து tataplay.com போய்க்குங்க. அந்த போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போனவொன்னு உங்கள் சப்ஸ்கிரைபர் ஐடி இல்லைனா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே லாகின் பண்ணிக்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எஸ்கேன் போட்டுக்கல, அதோட நேமோட 2 ஷார்ட் லெட்டர்ஸு இதில் போயிட்டீங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக மேனேஜ் பேக்ஸ்ன்னு இருக்கும். அந்த மேனேஜ் பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் எனக்கு ரொம்ப நேரம் ஆனதால் OTP கேட்குது. நான் OTP போட்டுடுறேன். ஜஸ்ட் நீங்கள் OTP போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பாக்ஸோட டீட்டெயிலு, ஐடி, எப்போ வேலிடிட்டி டேட் எல்லாமே காட்டிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மந்த்லி சார்ஜஸ் வந்து 289 காட்டுது. 326 சேனல்ஸ் இருக்குது. எனக்கு இப்போ இதில் சேனல்ஸ் வேணும்னாலும் நான் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னு நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நிறைய நண்பர்கள் வந்து அந்த சேனல்ஸை குறைக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த அவங்க ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கும்போது இயர்லி பேக்கு 6 month பேக்குன்னு ஆஃபரில் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து மோஸ்ட்லி எல்லா சேனல்ஸுமே நம்மளுக்கு ஆடட் ஆகிடும். ஆனால் அதை நம்ம திருப்பி இயருக்கு போட மாட்டோம், மந்த்லியாக போட்டுக்கலான்னும் போது அந்த மந்த்லி அந்த சேனல் வைஸ் பார்த்தோம் காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேலே 400 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அதனால் அந்த சேனல்ஸ் தேவையில்லாதெல்லாம் எப்படி குறைக்கலான்றதை பார்ப்போம். இப்போ இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் சேனல்ஸ்ன்னு இருக்கா, அதில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான சேனல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்டகரிஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. மூவிஸு, கிட்ஸு, ஸ்போர்ட்ஸு, நியூஸு, அதே மாதிரி லாங்குவேஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அப்படி வேணும்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் வரும். இந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட்டு சேனல் நம்பர் இல்லைனா உங்களுக்கு அந்த சேனலோட நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சன் டிவின்னு போடுறேன். ஜஸ்ட்டு சன் டிவின்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சன் டிவி வந்துருச்சு. இப்போ அந்த சன் டிவியை கிளிக் பண்ணால் அந்த சன் டிவியில் என்னென்ன சேனல்ஸ் அந்த SS சார்ந்து என்னென்ன சேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சேனல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற டிக் பாக்ஸை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். எந்தெந்த சேனல் வேணுமோ அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ஐட்டம்ஸ் ஆடட்னு வந்துருச்சு. ஜஸ்ட்டு போயிட்டு இதில் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் ரீலோட் ஆகும். 15 செகண்ட் டைம் ஓடி ரீலோட் ஆகும். அந்த ரீலோட் ஆகி சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல்ஸ் நீங்கள் இங்கே டிக் பண்ண சேனல்ஸ் எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ப்ளஸ் ஆட் ஆகிட்டு உங்களுக்கு மந்த்லி பேக்கேஜ் அது எவ்வளோ இருக்கீங்கன்றதும் அங்கே காட்டிடும். ரைட்டா, இது வந்து சேனல்ஸ் ஆட் பண்ணுற முறை. இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு சேனல்ஸ் வேணாம் அப்படின்னு நிறையா சேனல்ஸ் நம்ம தேவையில்லாத சேனல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் சேனல்ஸ் அண்ட் மோடுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சேனல்ஸ் ஆடனில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். இப்போ எப்படின்னா பேசிக் FTO பேக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னென்ன சேனல்ஸ்லாம் ஆடனில் இருக்கீங்க அப்படின்றது கேட்கும். அந்த என்னென்ன சேனல்ஸ் ஆடனில் இருக்கீங்க நீங்கள் வேணுன்ற சேனல்ஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து சேனல்ஸாக ஆடாமல் இப்போ தமிழ் தலைவாஸ் பேக்கெட்ஸ்னு 1 year பேக் போட்டிருக்கேன். அதனால் இப்படி காட்டுது. இப்போ இதில் சேனல் லிஸ்ட்டுன்னு இருக்கும்.
என்னென்ன சேனல்ஸ் இதில் இருக்குது அப்படின்றது. உங்களுக்கு நீங்கள் இதில் என்னென்ன சேனல்ஸ் இருக்குன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாத சேனல்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு போய் அந்த சேனல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களோட வேலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டிடி பேக்கு, எஃப்டி பேக், தந்தி பேக் இப்படி இருக்கா. இதில் நான் என்ன சேனல்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் டிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த ஸ்டார் ஸ்போர்ட் 10 இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஆட் ஐட்டம்ஸ் வந்துடும். ஆட் ஐட்டம்ஸ் வந்துருச்சுனாலே உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ அது மந்த்லி எவ்வளோன்றது அந்த சேனல்ஸில் இருக்கும். மாதத்துக்கு அந்த சேனல்ஸ் எவ்வளோ, 20 ரூபா 60 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து 22 ரூபா சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சேனல்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுக்க போகிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்டேனாவே எனக்கு இந்த சேனல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி 15 செகண்ட் ரீலோட் ஆகிட்டு இந்த சேனல்ஸ் ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி ரிமூவ் ஆனது உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பேக்கேஜ்லேயும் உங்களுக்கு சேனல்ஸ் வந்து மாறிடும். பேக்கேஜில் போனீங்க அப்படின்னா மந்த்லி எவ்வளோன்றது உங்களுக்கு மாறிடும். இப்போ நான் எந்த சேனல்ஸும் ரிமூவ் பண்ணலை, எனக்கு அதனால் இது 289 ரூபான்னு காட்டுது. இப்போ ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு சேனல்ஸ் ஆட் பண்ணாலும் இதில் மாறிக்கும், ஜஸ்ட்டு ஏதாவது ரிமூவ் பண்ணாலும் மாறிக்கும். நான் ஏன் இதில் சேனல்ஸ் ரிமூவ் பண்ணலாம், எனக்கு வந்து 1 இயர் பேக் தான் போட்டிருக்கேன். இன்னும் 2044 ரூபா இருக்குது. 21 ஜூலை 2025 வரைக்கும் இருக்குது. அதனால் நான் வந்து எந்த சேனல்ஸுமே ஆட் பண்ணலை. இப்போ நான் ஆட் பண்ணலை, ட்ராப்பும் பண்ணலை. ட்ராப் ஏன் பண்ணலை அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இது பிளானாக இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த தமிழ் தலைவா HDSன்னு இருக்கு இல்லையா, இது வந்து சேனல்ஸ் வந்து எனக்கு பிளான்ஸாக இருக்குது. ஜஸ்ட்டு இந்த வருஷம் நான் இந்த டைம் முடிஞ்சிருச்சு, எனக்கு இந்த பேலன்ஸ் டைம் முடிஞ்சு பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே சேனல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த தலைவா பேக்கேஜாக இருக்காது, டோட்டல் சேனல்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அப்போ சேனல்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக்கேஜாக காட்டாமல் லைனாக உங்களுக்கு சேனல்ஸ் வைஸ் காட்டிவிடும். இப்போ இந்த சோனி ஸ்போர்ட்ஸ், சோனி 10 ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு சேனல்ஸாகவே காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி சேனல்ஸாக காட்டும்போது நீங்கள் ஜஸ்ட் அதை டிக் பண்ணி தேவையில்லாத சேனல்ஸை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா சேனல்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். இதுதான் இதில் நீங்கள் பண்ண வேண்டியது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு சேனல்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனால் அதை நீங்கள் மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் அமௌண்ட் வந்துடும். அதனால் நீங்கள் யாருக்கெல்லாம் அந்த மந்த்லி அமௌண்ட்டை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இது மாதிரி லாகின் பண்ணிவிட்டு ட்ராப் சேனல் மை அக்கௌண்ட்டில் ட்ராப் சேனலில் போய்ட்டு என்னென்ன சேனல்ஸ் உங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் டிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மந்த்லி காஸ்ட் வந்து குறைஞ்சிடும். குறைஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா 190 ரூபா வரைக்கும் குறைச்சி பார்க்கலாம் நம்ம. அது எஃப்டிஎஃப் பேக் வந்து ஆட்டோமேட்டடாக ஆட் ஆகிடும். அது இல்லாமல் தேவையில்லாத சேனலை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே 190 ரூபாயில் 191 ரூபாயிலேருந்து நீங்கள் தமிழ் சேனல்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கலாம். கூடவே தமிழில் இருக்கிற ஸ்போர்ட்ஸு அதே மாதிரி ஒரு 7 கிட்ஸ் சேனல் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாடா ப்ளேயில் வந்து எப்படி இந்த சேனல்ஸ் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுன்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது பிசியில் ரிமூவ் பண்ணுறதை பற்றி சொன்னேன். அப்ளிகேஷன்லேயும் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி எனக்கு சன் டைரக்ட், ஏர்டெல் டிடிஹெச்சும் கேட்டிருந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோலனா ஒவ்வொரு டிடிஹெச் கம்பெனி தான் நான் போடுறேன். எப்படி சேனல்ஸ் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், நீங்கள் எப்படி உங்கள் மொபைல்லையும் பிசிலையும் லாகின் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை, எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் பிசிலையுமே நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் சேனல்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டை கேட்கணுன்ற அவசியமே இல்லை. அதெல்லாம் எப்படி பண்ணணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.